ஏழுமலையான் மீது ஒரு தீராத பக்தி காதல் இருந்துவிட்டால் போதும், கட்டாயம் முக்தி மோட்சம் கிடைக்கும் என்றார். இவ்வளவு எளிமையா பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு அப்படின்னும் போது சொன்னார். அப்படி கிடையாது. கலிபுருஷன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் நம் இறை பக்தியை பல்வேறு விதத்திலே சோதனை செய்வான். எப்படின்னா, நம்ம இப்போ கேள்விப்படுறோம், அங்கே ஏற்கனவே தந்த பிரசாதம் சரியா இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னுட்டு. அப்புறம் சிலர், ஐயோ இந்த கிரகத்துக்காரன் இந்த ராசிக்காரன் அங்கே போகக்கூடாதுன்னெலாம் ஏதோ ஒரு ட்ரெண்டை கிளப்பி விட்டுடுறாங்க. இதெல்லாம் என்னென்னா, நமக்கு இறைவனுக்கு வந்த சோதனை இல்லை, நம் மனதிற்கு கலிபுருஷன் தரும் சோதனை. இந்த நிலைமையிலையும் நீ நாராயணா, வெங்கடேசா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, பக்தவத்சலா, பாண்டுரங்கான்னு சொல்கிறியான்னு ஒரு எக்ஸாமினர் டஃப்பாக எக்ஸாம் பண்ணுறதுக்கான பர்மிஷனை வாங்கி வச்சிருக்கார். அவருக்கு பேர் தான் கலிபுருஷன். அப்பொழுது எந்த நிலையிலும் ஏழுமலையான் மீது இருக்கக்கூடிய பக்தி இம்மி அளவு கூட குறையாமல், ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, வெங்கடேசா, பக்தவத்சலா, பாண்டுரங்கா, நாராயணா, மாதவா என்று மனம் உருகத் துவங்கிவிட்டால், சத்தியமாக சொல்கின்றேன், 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நவகிரகங்களும் அனுகிரகமே செய்ய துவங்கும். தேவை நம்பிக்கை.